சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உதயநிதியால் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வந்த பிரச்சனை. அதாவது உதயநிதி ஸ்டாலினின் வசமே அனைத்து பொறுப்புகளையும் வழங்கப்பட்டுள்ளதாம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினிடம் பொறுப்புகளை களப்பணி ஆற்ற வேண்டும் என்கின்ற பொறுப்புகளை ஸ்டாலின் அவர்கள் வழங்கியுள்ளார். மேலும் தற்போது இருக்கும் மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் போன்றோரை விலக்கிவிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அவர்கள்தான் தற்போது இந்தியாவின் மற்றும் தமிழகத்தின் முதுகெலும்புகள். அவர்களுக்கு வாக்களித்தால்தான் வெற்றியடைய முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு உதயநிதி ஸ்டாலின் தற்போது செயல்பட்டு கொண்டு வருகிறார். மேலும் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளை வழங்க வேண்டும். கூடவே நாடாளுமன்ற தொகுதிகளில் 40க்கு 40 தொகுதிகளை வென்றது திமுக. தற்போது கூட்டணி ஆட்சி இல்லாமலே பார்த்தீங்கன்னா திமுக முழுவதுமாக வெற்றியடையும் என்கின்ற நம்பிக்கையில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாராம். இதை பல்வேறு மூத்த அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சில அமைச்சர்களோ இது சரியில்லை, மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்காமல் திமுக எவ்வாறு வெற்றியடைய முடியும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதாக அவர் கூறியிருப்பது மிகவும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக சில சீனியர்ஸ் அமைச்சர் அனைவரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக போன்ற முன்னணி கூட்டணி கட்சிகளுக்கு இது பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாம். ஏனென்றால் திமுக என்பது கூட்டணி கட்சிகள் இல்லாமல் அவர்களால் ஆட்சியையே அமைக்க முடியாது. அவர்களால் ஏன் எதிர்க்கட்சியில் கூட அவர்களால் உட்கார முடியாது. கூட்டணி கட்சிகளின் பெரும்பான்மையான பலத்தை கொண்டுதான் திமுக தற்போது வரை வெற்றி பெற்றுள்ளது. இதனால் உதயநிதி ஸ்டாலினிடம் பொறுப்பை கொடுத்தது, வந்தவுடன் அவரை அடுத்தடுத்து பதவிகள் கொடுத்தது, துணை முதல்வர் ஆக்கியது போன்ற தவறான முடிவுகளை ஸ்டாலின் அவர்கள் எடுத்ததால் தான் தற்போது உதயநிதி ஸ்டாலின் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டு தற்போது அவர் பாட்டுக்கிட்டு ஏதோ ஒரு செயல்பாடுகளை மேற்கொண்டு மூத்த அமைச்சர்களை நீக்கிவிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளையே வழங்க வேண்டும் என்கின்ற முடிவையும் அவர் எடுத்திருக்கிறார். இது ஸ்டாலின் அவர்களுக்கு தவறாக நாம் செய்து விட்டோமோ, தவறான தலைமையை கொடுத்து விட்டோமோ என்கின்ற கலக்கத்திலும் அதிர்ச்சியிலும் ஸ்டாலின் இருக்கிறாராம். அதனால் கூடிய விரைவிலேயே இதற்கான முக்கியமான பொறுப்புகளையும் முக்கியமான முடிவுகளையும் ஸ்டாலின் அவர்கள் எடுப்பார் என சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த முறை திமுக ஆட்சி அமைக்குமா? உதயநிதி செயல்படுவது சரியா என்பது உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.